ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இந்த டேம்லரோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரூல இருந்து நட்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்டர் முத்து வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார், பிரசிடென்ட் ஆஃப் டேம்லர் ஆப்ரேஷன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். சார், 2009 இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வச்சிங்க. இன்னைக்கு 2026. ஸோ இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் இப்போ நீங்கள் ஒரு பிரசிடெண்ட்டாக மாறி இருக்கீங்க. உங்களோட என்ட்ரி எப்படி இருந்தது, இப்போ இந்த ஜேர்னி எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இந்த கம்பெனி க்ரோவோட சேர்ந்து நானும் க்ரோ ஆயிருக்கேன் தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ 2009 அந்த கம்பெனியில் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து கம்பெனி ப்ராடக்ட்டும் இல்லை, கம்பெனி இல்லை. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து எல்லாமே டெவலப் பண்ணதில் நானும் ஒரு பங்கு வச்சேன் அலாங் வித் அதர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணேன். ப்ராடக்ட்டில் இருந்தேன், அப்புறம் குவாலிட்டி போனேன். லக்கிலி ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு ஜப்பான். அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. திருப்பியும் கோவிடுக்கு அப்புறம் இங்கே வந்தேன். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நான் முக்கியமாக சொல்லுவேன். ஒன்று வந்து கல்ச்சர் அக்ராஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஜெர்மன் டீமில் ஒர்க் பண்ணுறது, இந்தியாவில் ஒர்க் பண்ணது, ஜப்பானில் ஒர்க் பண்ணது. ஸோ ஒவ்வொரு டீம்ஸோட கொலாபரேஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து வேல்யூ செயினில் கூட இருக்கவங்க, அதாவது நம்ம மட்டும் நல்லா பண்ண முடியாது, நம்ம கூட இருக்க பார்ட்னர்ஸ், சப்ளையர் ஆகட்டும், டீலர்ஸ் ஆகட்டும், கஸ்டமர் ஆகட்டும். ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸும் இதில் இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம டீம் மெம்பர் கான்ட்ரிபியூஷன்ஸ், இதோட எல்லாத்தோட சேர்ந்து நம்ம கம்பெனியோட சேர்ந்து நானும் குரோ ஆகி இன்றைக்கி இந்த இடத்துல உங்க கூட நிற்கிறேன். சூப்பர். இப்போ 2009 வந்ததுக்கும் இப்போக்கும் கம்பெனியோட வளர்ச்சி, ஓகே, ஸோ எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஒரு 10 வருஷத்தில் நாங்கள் வந்து ஒரு 15 வருஷத்தில் நாங்கள் வந்து இந்தளவு குரோ ஆகிருக்கோம்னா ஒன் ஆஃப் த எம்என்சிஸ் இந்த ஃபாஸ்ட்டாக குரோ ஆனதில் நாங்கள் ஒரு முக்கியமான கம்பெனி. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 8.5 மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய க்ரோத்து, இவ்வளோ பெரிய ரெக்கக்னேஷன் மார்க்கெட்டில் கிடைச்சதுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆல்சோ நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தாங்க, கம்பெனியில் 100 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 4000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் கம்பெனியில், டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஈக்கோ சிஸ்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 400 சப்ளையர் எங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 30-40% ஆஃப் சப்ளைஸ் வந்து தமிழ்நாட்டிலே இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலின்னு சொல்லலாம் பாரத் பென்ஸ் ஃபேமிலியில். அப்புறம் எங்கள் டீலர்ஸ், எங்கள் டீலர் எம்ப்ளாயிஸ். ஸோ பாரத் பென்ஸோட கம்பெனி எம்ப்ளாயிஸை தாண்டி எங்கள் சப்ளையர் பார்ட்னர்ஸ், எங்கள் டீலர் பார்ட்னர்ஸ், எங்கள் ஈக்கோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப். ஸோ அதுதான் ஒரு வளர்ச்சியாக சொல்கிறேன். சூப்பர் சார். இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது பாரத் பென்ஸோட ட்ரக்ஸ் ரோட்டில் பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ பார்க்கும்போதுலாம் அந்த ஓனர் வந்து மிகப்பெரிய ஆளு போகிற அவர் தான் வந்து இந்த ட்ரக் வச்சுருக்காருன்னு அப்படி. பட் இப்போ பார்க்கும்போது ஒரு 10 ட்ரக்கில் 8 ட்ரக் நம்மளால் பாரத் பென்ஸ் பார்க்க முடியுது. அப்போ இந்த க்ரோத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட் அண்ட் ஈக்கோ சிஸ்டம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் ட்ரக்ஸ் வந்து மோர் தென் 200,000 வெஹிக்கிள்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேவா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத்தில் வந்து நாங்கள் வந்து 400 டச் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் 425 டச் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் த்ரூ அவுட் இந்தியா. ஆரம்பிக்கும் போது 30 இருந்தது, இன்றைக்கி 425. அதாவது ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே போனாலும் நெட்வொர்க் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் டார்கெட் வந்து ஒரு வண்டி எங்கேயாவது ரோட்டில் பிரேக் டவுன் ஆச்சுனால் வித்தின் 4 hours ரீச் பண்ணுறதுக்கு உண்டான நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன், ப்ராடக்ட் மெச்சூரிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதோட குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் அதோட இதெல்லாம் மீட் பண்ணுறதுனால அதுதான் இந்த க்ரோத்துக்கு காரணம். இப்போ சமீபத்தில் தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா டிரைவருக்கும் கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக நாம்ஸை கொண்டு வந்தாங்க. ஆனால் பாரத் பென்ஸு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் கையில் எடுத்தீங்க. இப்போ நம்ம ட்ரக்கு, இப்போ நீங்கள் காருன்னு எடுத்துட்டிங்கன்னா ஓனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. பட் ட்ரக்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த ஓனர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் டிரைவர்ஸுக்கும் கம்ஃபர்ட் கொடுக்கணும், அதை ஓனரை ஃபீல் பண்ண வச்சு அதை வந்து ஃபீட் பண்ணிங்க. இந்த கான்செப்ட் எப்படி நீங்கள் கையில் எடுத்தீங்க? ஸோ இந்த கான்செப்ட் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரக் வந்து இந்தியா கொண்டு வரும்போது டிசிஓன்னு சொன்னோம், டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். அதில் ஒரு மேஜர் பேராமீட்டர் வந்து டிரைவர் கம்ஃபர்ட். ஏன்னா வந்து டிரைவர்ஸுக்கு வந்து வண்டி ஓட்டுறது கம்ஃபர்டபுள் இருக்குன்றதுக்காண்டி கொண்டு வந்தோம். ஸோ அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறதுன்ற மாதிரி. ஸோ எங்கள் வண்டியில் ஏர் சஸ்பென்ஷன் சீட் மொதல் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ட்ரக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். நான் இன்றைக்கி 100% ரெகுலேட்டர் ஆகிடுச்சு. தேர்ட் திங் வந்து இந்தியன் மார்க்கெட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது நாங்கள் 2010 வரும்போது கவுல், அதாவது லோக்கல் பாடி பில்டிங் வெர்ஷன், நிறைய வெர்ஷன் இருக்கும். நாங்கள் முதல்லேருந்து 100% கம்பெனி பில்டு கேபின் ட்ரக். இன்றைக்கி அந்த மார்க்கெட் 70% வந்துருச்சு. பட் நாங்கள் டே 1லேருந்து 100% கேபின் ஃபில். ஃபோர்த் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்த கேபின் வந்து கிராஷ் யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுற கிராஷ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் முதல்லேருந்து பண்ணோம். ரெண்டாவது வந்து எப்படி நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்குன்றது ஆல்வேஸ் பிளான் பண்ணோம். ஸோ 2016 நாங்கள் வந்து டிரைவர் ஸ்டேட் மானிட்டரிங் போட்டோம். நீங்கள் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக. ஸோ டிரைவர் லைட்டாக கண் அசைச்சார்னா ஒரு வார்னிங் கொடுக்கும், அலர்ட்னஸ். ஏன்னா வந்து டிரைவர்ஸ் டே நைட் ஓட்டுறாங்க. ஸோ
ரெகுலேஷனுக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறன்றது தான் எங்களோட ஃபோக்கஸ். ரெகுலேட்டரி எனிவே எல்லோரும் பண்ணி ஆகணும். அதை தாண்டி என்ன பண்ணுறது, சேஃப்டி, கம்ஃபர்ட், எர்கனாமிக்ஸ். ஸோ அவங்களோட சுவிச்சஸ்லாம் எவ்வளோ பக்கமாக இருக்குது இதில். ஸோ அந்த ஃபோக்கஸ் ஆல்வேஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த ஃபோக்கஸில் ஒரு ஸ்டெப் அஹெடாக போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போது நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனில் பார்த்த வரைக்கும் 92% வந்து நீங்கள் லோக்கலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அதுவே எங்களுக்கு தெரியும். ஏன்னா ரோட்டில் பார்க்கும்போது இது ஒரு சிகேடியில் தான் இந்த ட்ரக் உருவாகுது அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இதோட குவாலிட்டியை பார்க்கும்போது, மிச்ச ட்ரக்ஸை பார்க்கும்போது இது தனித்துவமாக வந்து தெரியுது. பட் லோக்கலைஸ்லேயே உங்களால் எப்படி இந்த குவாலிட்டி, இந்த ஒரு அப்பியரன்ஸை உங்களால் கொடுக்க முடியுது? உங்களோட வெண்டர்ஸை நீங்கள் எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்க? ஸோ இது வந்து மொத்தம் நான் முதல் சொன்ன மாதிரி நம்ம மார்க்கெட் வரும்போது தெரியும், இந்தியா இஸ் அ ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். கரெக்டாக. ஸோ நீங்கள் இம்போர்ட் ப்ராடக்ட் கொண்டாந்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் இருக்க முடியாது. ஸோ அதனால் டே ஒன்லேயே ஸ்ட்ராட்டஜி வாஸ் லோக்கலைசேஷன். நாங்கள் 2008 ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 2012 வரைக்கும் வி ஸ்டார்ட் டெவலப்பிங். ஸோ லான்ச் பண்ணும்போதே நாங்கள் வி வேர் அட் 80% லோக்கலைசேஷன். ஓகேவா. ஸோ 3 மேஜர் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து நாங்கள் சப்ளையை செலக்ட் பண்ணும்போதே we have certain criterias to make sure. ஸோ அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாலே வந்து எந்த சப்ளையர் வந்து நமக்கு வந்து மீட் பண்ணுவார்ன்ற க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுறோம். அதோடு நிப்பாட்டாமல் அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது we have a team which works along with supplier. அதாவது அவங்க வந்து எங்களோட ஸ்பெக்கை புரிஞ்சிட்டாங்களா, அவங்களோட ப்ராசஸ் எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது. சப்ளைஸ் ஆர் பெஸ்ட். பட் இருந்தாலும் நம்ம இன்புட்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்க வேண்டியது, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கொடுக்க வேண்டியது ரொம்ப தெளிவாக இருந்தோம். மூணாவது, இது வந்து டெவலப் பண்ணி பார்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் டெஸ்டிங்கில் நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டை நாங்கள் லோக்கலைஸ் பண்ணதுக்கப்புறம் வில் டூ எக்ஸ்டென்சிவ் டெஸ்டிங் பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது 3 நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு மேலே. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனி டீம் வச்சுருக்கோம், சப்ளை டெவலப்மெண்ட் டீம்னு சொல்லிட்டு. இம்ப்ளிமெண்ட் பண்ணதை விட்டுறாமல் அவங்களோட ப்ராக்ரஸ் பண்ணி அவங்கள வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அடுத்த லெவல் கொண்டாடுறது. ரீசெண்டாக நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் மேலே கியூ ப்ரைம்னு ஒன்று ஆரம்பித்தோம், ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். அந்த ப்ரோக்ராம் என்னென்னா சப்ளையர் வந்து எப்படி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம், லீன் ப்ராசஸ், எஃபிஷியன்ட் ப்ராசஸ். ஸோ அவங்களோட போய் உட்காந்து உங்கள் ப்ராசஸில் எதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், எதெல்லாம் ஆட்டோமைஸ் பண்ணலாம், எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட இன்எஃபிஷியன்சி எப்படி குறைக்கலாம், அந்த மெத்தட்ஸ், அந்த ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களே அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இதனால் எங்களால் வந்து இந்த சப்ளையர் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வர முடிஞ்சுச்சு. அதுதான் எங்களோட மெயின் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம ரோட்டில் போகிற உங்களோட காம்படிட்டரோட ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ண வரைக்கும் ஒரு 5 to 10% காஸ்ட்டில் கொஞ்சம் அப்பர் சைடில் தான் வந்து பாரத் பென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன விதத்தில் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா சொல்லுவீங்க? சார் அதை வந்து மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிசின்னு போகும், டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்னு போகும். ஸோ ஒருத்தர் ஏன் நம்ம வண்டிக்கு வந்து ஒரு 15% 20% கூட காசு கொடுக்கணும்னா, நீங்கள் பையர் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக. ஸோ எங்கள் வண்டியில் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி அதை நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம் கஸ்டமர்ஸ்ட்டை. இப்போ நீங்கள் அந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு X% ஃபியூல் எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவோம். செகண்டு எங்கள் சர்வீஸ் இன்டர்வல். ஸோ ஆயில் சேஞ்ச் ஆகட்டும், கிளச் சேஞ்ச் ஆகட்டும், லைஃபாக இருக்கட்டும், என்ன சர்வீஸ். தேர்ட் சேஞ்ச் அப்டைம். ஸோ நாங்கள் எவ்வளோ கேரண்டி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்பரில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும். அதுதான் வந்து அடிஷ்னல் கஸ்டமர்ஸ் ஆர் வில்லிங் டு பே. அந்த அமௌண்ட்டு தான் நாங்கள் வந்து டிசிஓன்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு அதை நம்புகிற கஸ்டமர் எங்கள்கிட்ட வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வர லாபம் அவங்களுக்கு போகும். இப்போது சமீபத்தில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம பேசஞ்சரோட பஸ்ஸஸில் நம்ம இதை பார்த்துருக்குறோம். பட் ட்ரக்ஸில் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? இதோட சக்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அகைன் கோயிங் பேக் டு அவர் ரூட், எப்படி நம்ம டிரைவரை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது, எப்படி வந்து ட்ரக்கோட யூட்டிலைசேஷனை ஜாஸ்தி பண்ணுறது. கரெக்டாக. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் வந்து டிரைவர் ஃபெட்டிக். ஸோ அதை எப்படி குறைக்கலாம், ஸோ யூட்டிலைசேஷன் ஆஃப் ட்ரக்கை ஜாஸ்தி பண்ணலாம். இன்றைக்கி வந்து டெல்லியிலேருந்து ஒரு சென்னைக்கு ஒரு ட்ரக் வருதுன்னா அது வந்து ஒரு 6 நாள் ஆகுது, 7 நாள் ஆகுது. ஸோ அது காரணம் டிரைவர் ரெஸ்ட் எடுக்கணும், 4 hours எடுக்கணும். ஸோ இது வந்து ஃபெட்டிக் குறைக்கிறதுக்காண்டி எப்படி ட்ரக்கை டர்ன் ஆன் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி டர்ன் பண்ணணும். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த எலிமெண்ட், இந்த கம்ஃபர்ட், சேஃப்டி இதெல்லாம் தாண்டி ஒன் ஆஃப் த எலிமெண்ட் இஸ் ஏஎம்டி. ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு G2ல ஒன்று லான்ச் பண்ணோம். வெரி வெல் ரிசீவ். பர்டிகுலர்லி சர்டன் அப்ளிகேஷன், மைனிங் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்து 22 மணி நேரம் ஓடும். அப்போ ஒரு டிரைவர் உள்ளே போனார்னா 7 மணி நேரம் அந்த ஷிஃப்ட் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய ஹெவி ஃபெட்டிக் கியர் ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம். வெரி வெல் ரிசீவ். இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மைனிங் வெஹிக்கிள் வந்து ஏஎம்டியில் தான் பண்ணுறோம். இப்போ அதே கான்ட்ரிபியூஷன் ஹை லாங் ஹாலேஜ் ட்ரக்கு கொண்டாடும். ஸோ ஸ்லோலி இப்போ பேசஞ்சர் காரில் ஒரு 10 வருஷம் மேலே ஏஎம்டின்றது ஒரு சின்ன பெரிய இன்னைக்கு வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆச்சு. ஸோ வி பிலீவ் திஸ் ஆல்சோ வில் சேஞ்ச் இன் திங். எங்களோட அட்வான்டேஜ் வந்து எங்களோட கேப்டிவ் டிரான்ஸ்மிஷன் அது. ஸோ எங்களால் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் இந்தியன் டியூட்டி சைக்கிள்காண்டி. அதுக்குண்டான பெனிஃபிட்ஸும் கொடுக்க முடியும். டெக்னிக்கலி இப்போ வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா மைனிங் அப்படிங்கிறப்போ ரொம்ப அன்னீவனான ரோடில் அவங்க போக வேண்டியிருக்கும். ரொம்ப ஸ்டீப்பாக கீழே இறங்கணும், மேலே ஏறணும், இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எப்படி டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ண நீங்கள் பார்க்குறீங்க? சரி, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ஒரே வித்தியாசம் என்னென்னா அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் பில்ட் இந்த சாஃப்ட்வேர். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு காரை நீங்கள் ஓட்டுறீங்கன்னா நான் ஓட்டுறதுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வரும். நம்ம சொல்லுவோம் டிரைவரோட பேஸ் பண்ணி ஃபியூல் எஃபிஷியன்சி வருன்றோம்.
அதை வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து டேக்கிங் கேர் பை த இது. ஸோ எந்த ஸ்பீடுக்கு எந்த ஆர்பிஎம்முக்கு எந்த கியரில் ஓட்டணுன்ற ஷிஃப்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் பண்ணுவாங்க, ஆனால் புதுசாக இருக்க டிரைவர் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸை அந்த ஏஎம்டி டேக் கேர் பண்ணிக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு அதோட பெனிஃபிட் வெளியே வருது. ஸோ டிரைவரோட ஃபெட்டிக்கை தாண்டி டிரைவரோட இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டு அந்த சிஸ்டம்லேயே கொண்டு வந்துடும். இட்ஸ் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங். ஸோ அதுக்கு தேவையான டேட்டா கலெக்ஷன் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு தகுந்தாப்பில் என்ன கியர் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இண்டிபெண்ட்டாக அதோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் கொடுக்கறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் பண்ணி. சூப்பர். இப்போது இந்த ட்ரக்ஸ் இவ்வளோ மேசிவான ஒரு ஃபேக்ட்ரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ளை செயின். இப்போ கரண்ட்டாக இருக்கிற சினாரியோவில் எலக்ட்ரானிக் ஷார்ட்டேஜ்னு சொல்கிறாங்க. பட் நம்ம நிறைய எலக்ட்ரானிக்கோட ஃபீச்சர்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வரோம். இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இப்போது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி ஸ்ட்ரகிள் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, குளோபலாக. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு வந்து நாங்கள் 92% லோக்கல். பட் இன்றைக்கி சப்ளை செயின் ஸ்ட்ரகிள் வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது, குளோபல் ஆகுது. பட் வாட் வி டூ இஸ் வி என்கேஜ் வித் த சப்ளைஸ் வெரி க்ளோஸ்லி. ஸோ நாங்கள் வந்து ஒரு அடுத்த 12 மந்த்ஸுக்கு எங்களோட டிமாண்ட் என்னன்னு சொல்லிடுவோம். வெரி க்ளோஸாக என்கேஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸு அவங்களுக்கு தேவையான வச்சு பண்ணிட்டுருக்கோம். பட் ஸ்டில் சேலஞ்சஸ் ஆர் கண்டினியூங், இல்லைன்னு சொல்ல. பட் நான் சொன்ன எங்கள் தனி டீம் இருக்காங்க, அவங்க they go and work with supplier. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக சேலஞ்சஸ் இருக்க தான் போகுது. பட் அந்த சேலஞ்சஸில் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறன்றது கிரியேட் டிரான்ஸ்பரன்சி, என்கேஜ்மெண்ட் பண்ண ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சூப்பர், கிரேட் சார். இப்போது நம்ம இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது நிறைய யங் இன்ஜினியர்ஸ் வந்து உள்ளே வராங்க. எவ்ரி பேட்சில் வந்து அவ்வளோ இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியோட காம்பிடென்சியை மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்களோட அவுட்புட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அவங்க அப்படி எப்படி அவங்கள வளர்த்துக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க உள்ளே வரும்போது பேஷனோட தான் வராங்க. கரெக்டாக. ஸோ அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு இன்ஜினியர் ஒரு ஆட்டோமோட்டிவ் ஃபீல் பண்ணுறான்னா ஒரு பேஷன்லாம் வர மாட்டார். கரெக்டாக. ஸோ இன்றைக்கி இருக்க ஐடி ஃபீல்டை தாண்டி நான் ஆட்டோமோட்டிவ் வரணும், பியூராக தே கம் வித் த பேஷன். ஸோ இனிஷியல் இது ஸ்டிக் மார்க். இப்போ அவங்க வந்த மூடை வந்து எப்படி நம்ம அப்படியே மொமெண்டம் கொண்டு போகிறோன்றது நம்ம கையில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கிராஜுவேட் ட்ரைனிஸுக்கு 1 year ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அவங்க எடுத்த உடனே அவங்க ரோலில் போடுறதில்ல. எடுத்து 1 year தே ஒர்க் இன் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ மல்டிபிள் ட்ரைனிங்ஸ் ஆர் கிவன். ஸோ இதில் தான் அவங்கள வந்து நாங்கள் வந்து க்ரூம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்கள டிபார்ட்மெண்ட்டில் போடுறோம். ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் லெவலில் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறது தான் எங்களோட ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியரிங். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர். சஜஷன் கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பன் மைண்டஸ், அவ்வளோதான். ஸோ வில்லிங் டு லேர்ன். ஏன்னா காலேஜில் படித்தது வேறு, இங்கே அப்ளை பண்ண போகிறது வேறு. ஸோ அதை வந்து அவங்க ஓப்பன் மைண்டடாக இருந்து அந்த லேர்னிங் கர்வில் அவங்களால அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சால் they will grow fast. ஸோ அதுக்கு உண்டான இதை வந்து என்விரான்மெண்ட்டை நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் சார் கம்பெனி. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலோட வில்லிங்னஸ் டு ஓப்பன். இப்போது கவர்மெண்ட் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூவலில் நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போது டீசல்லையுமே வந்து நம்ம எத்தனால் மாதிரி மெத்தனால் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போது பாரத் பென்ஸோட ஃப்யூச்சர் பிளான், அல்டர்னேட் ஃபியூவலை நோக்கி உங்களோட பிளான் என்ன? ஸோ நம்ம இந்தியா வந்து 2 டார்கெட் இருக்குது ஆஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 2047 வந்து எனர்ஜி இண்டிபெண்ட், 2070 வந்து கார்பன் நியூட்ரல். ஸோ 2047 எனர்ஜி இண்டிபெண்ட்னா நம்ம வந்து க்ரூட் இம்போர்ட் வந்து 0 பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து 70% ஆஃப் த க்ரூட் ஆயில் இஸ் இம்போர்ட்டட். கரெக்டாக. ஸோ இந்த ப்ராக்ரஸுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. 2 வீலர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் நிறைய போயிடுச்சு, 3 வீலர் போயிட்டுருக்கு, 4 வீலர் போயிட்டுருக்குது. ஸோ ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ் பேட்சாக இருக்குது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். கரெக்டாக. மெஜாரிட்டி டீசல் தான், எலக்ட்ரிக் இன்னும் ஃபுல்லாக போகல. பட் இன் பிட்வீன் சிஎன்ஜி இருக்குது, கார்பன் ட்ரெடிஷனாக, ஹைட்ரஜன் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியில் ஓடிட்டு இருக்குது. ஸோ இவென்ச்சுவலி அட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் செக்மெண்ட் வைஸ் மாறும். ஸோ வி ஆர் ப்ரிப்பேர்ட் நவ். நாங்கள் குளோபல் கம்பெனினால எங்கள்கிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்குது. வி ஆர் அப்சர்விங் க்ளோஸ்லி எந்த செக்மெண்ட்டில் எப்போ மாறுமோ அந்த தவிர நம்ம வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மிக்சட் பேக்ட் ஆகுது. ஸோ நாங்கள் மார்ச் பண்ணிட்டுருக்கோம். டெக்னாலஜி எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. மார்க்கெட் எப்போ வந்து ரெடி ஆகுதோ அப்போ அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதா இருக்கும். சூப்பர். இப்போ நாங்கள் உங்களை ஃபேக்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் சுற்றி பார்த்தோம். மோஸ்ட்லி வந்து நிறைய மேனுவல் ஒர்க்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது, ஆட்டோமேஷனை அவாய்ட் பண்ணி. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? உங்களோட ஃபியூச்சர் பிளான் அதில் எப்படி இருக்கும்? ஸோ இன்றைக்கி எங்களோட ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, டு பி ஃப்ராங்க். ஸோ இன்றைக்கி எங்கள் ஆட்டோமேஷன் வந்து ஃபோக்கஸஸ் ப்ரைமரிலி ஆன் எங்கே சேஃப்டி முக்கியம், எங்கே குவாலிட்டி முக்கியம். ஓகே. ஸோ அங்கே தான் மெயினாக பண்ணுறோம். பட் எங்கள் பெயிண்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட். எங்கள் கேபின் ஒயிட் ஷாப் பண்ணிங்கன்னா மேஜர் போர்ஷன் இஸ் ஆட்டோமேட்டட். ஒரு 70 ரோபோ இருக்கும், பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சேஃப்டி ப்ரையாரிட்டி பண்ணது. அசம்பிளி லைன் மோஸ்ட்லி மேனுவல், சின்ன சின்ன ஆட்டோமேஷன் பண்ணிருக்கோம். ஸோ ஜென்ரலாக ஆட்டோமேஷன் வரும்போது ROI பார்ப்போம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எங்கள் ஆட்டோமேஷன் வந்து ஃபோக்கஸிங் ஆன் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி
நாட் ஃபோக்கஸிங் ஆன் ரெடியூசிங் மேன் பவர். அதுதான் எங்களோட பிரின்சிபல் இன்னைக்கு. ஸோ ஸ்லோவாக அதில் பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னை வரைக்கும் எங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் சேலஞ்சோ அந்த சேலஞ்சோ வந்ததில்லை. ஸோ அதனால் we are focusing more on that one. ஸோ ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவையான ஆட்டோமேஷன் எங்கே தேவை வருது, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே தேவை, சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே, ஸோ அது அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். we are not come to the share where மேன் பவர் இல்லை அதனால் ஆட்டோமேஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரல. ஓகே, பட் லாங் வே டு கோ. சூப்பர். இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய ஃபீமேல் ஒர்க்கர்ஸும் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ அப்போ உங்களோட ரேஷியோ மேல் வெர்சஸ் ஃபீமேல் என்னவா இப்போ கரண்ட்டாக இருக்குது, ஃபியூச்சராக என்ன அப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க? ஸோ ஆக்சுவலாக நிறைய இல்லை. ஸோ எங்கள் பிளான் வந்து நிறைய போகிறது தான் பிளான். ஷாப் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஷாப் ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 7% எங்கள்கிட்ட ஃபீமேல் ரேஷியோ இருக்காங்க. ஸோ எங்கள் டார்கெட் வந்து 15% போகணும். பட் அதுக்கு நாங்கள் ஸ்லோவாக ரெடி பண்ணிருக்கோம். 2 சேலஞ்ச். ஒன்று வந்து நாங்கள் 2 ஷீட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது 2 ஷீட் ஒர்க் பண்ணுறதுக்கு வேணும்னா 2 க்ரூ வேணும். ஸோ அதுக்குண்டான ஈக்கோ சிஸ்டம் ரெடி பண்ணுறது ஒர்க் பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் கொஞ்சம் ஹெவி பார்ட்ஸ். கரெக்ட். ஸோ அதுக்கு உண்டான ஆட்டோமேஷனோ அதுக்குண்டான ஹேண்ட்லிங் சிஸ்டமோ பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணி எங்கெல்லாம் முடியுதோ அங்கே பண்ணிகிட்ருக்கோம். பட் எங்களோட டார்கெட் அது இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணுறது 15%. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் நிறைய பண்ணுவோம். அதில் சூப்பர். ஃபைனலாக சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? சஸ்டைனபிலிட்டி இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் டே ஒன். எங்களுக்கு ஒயில் கோலாக இருந்தால் கூட எங்களுக்கு வந்து வி ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி லாங் பேக். கரெக்ட். ஸோ இன்றைக்கி எங்களோட சஸ்டைனபிலிட்டி பார்த்தீங்கன்னா வி ஹவ் 100% கார்பன் நியூட்ரல். ஸோ இவ்வளோ பெரிய பிளான்ட் வந்து 100% ரெனியூபிள் எனர்ஜி ரன் பண்ணுறது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் IGBC பிளாட்டினம் அவார்டு வாங்கினோம். ஸோ இந்த பிளான்ட்டில் யூஸ் பண்ணுற ஸ்கோப் 2ன்னு சொல்லுவோம். எல்லா எனர்ஜியுமே சஸ்டைனபிள் எனர்ஜி. அதில் பார்த்தீங்கன்னா 17% ஆஃப் த எனர்ஜி வி ஆர் ப்ரொடியூசிங் இன் ஹவுஸ் எங்களோட சோலார் பேனல் வச்சு. 2002லேருந்தே நாங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டே வந்தோம். இன்றைக்கி 17%. ரிமைனிங் வந்து நாங்கள் வந்து வி ஆர் பையிங் ஃப்ரம் க்ரீன் எனர்ஜி, either from Tamil Nadu Electricity Board or from a private installation. So 100% scope 2 நாங்கள் வந்து நியூட்ரல் ஆகும். ஸ்கோப் 3க்கும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அதாவது சப்ளை ரெண்டில் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நாங்கள் ஒரு ரோட் மேப் வச்சுருக்கோம். 2030 எந்த அளவுக்கு போகிறது, 2047 நான் சொன்ன மாதிரி 2047க்கு உள்ள எங்கள் கோல் வச்சுருக்கோம். கம்ப்ளீட் வேல்யூ செயினை கார்பன் நியூட்ரலாக கொண்டாடுறதுல. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து சப்ளை ரெண்டுக்கு நம்ம பேஸ் லைன் கல் பண்ணிருக்கோம். இது வந்து எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும். வாட்டர் பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஆஸ் ஆஃப் நவ் கார்பன் நியூட்ரல். ஸோ எங்கள்கிட்ட வந்து ஒரு வி ஆர் சரௌண்டட் பை லேக். ஸோ நேச்சுரல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் வந்து வி ஹேவ் அ பாண்ட். அந்த பாண்டில் வாட்டர் கல் பண்ணிடுறோம். அந்த வாட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம் போஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் பர்பஸ். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது வந்து வாட்டர் பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி சஸ்டைனபிலிட்டி பயோடைவர்சிட்டி. ஸோ நாங்கள் வந்து உள்ள ஒரு 25% க்ரீன் லேண்ட் இருக்குது. அங்கே வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்ன்ற ஒன்று பில்ட் பண்ணியிருக்கோம். மியாவாக்கி ஃபாரஸ்ட்னா சின்ன இடத்துல நிறைய காடு. ஸோ அதில் வந்து பயோடைவர்சிட்டிஃபைடு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் சொல்ல மாட்டேன், பேர்ட்ஸ்லாம் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் EHSக்கு பெரிய தனி டீம் இருக்காங்க, ஹை ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ அதில் எப்படி டெவலப் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஜீரோ கார்பன் எமிஷன் இன் த பிளான். சூப்பர் சார். உங்களோட ஃபியூச்சர் முயற்சிக்கு வெற்றியடைய கண்டிப்பாக எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.